ஓகே, நம்ம இந்த வீடியோவில் கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். வஉ சிதம்பரனாருடைய தொடர்ச்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே இருந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வஉ சிதம்பரனார் எப்படி கப்பலை வந்து நிறுவனார், ஆங்கிலேய அரசு வந்து அதற்கு எப்படி பிரச்சனையை கொடுத்தது, அதை மீண்டு எப்படி வந்தார், அதன் பிறகு என்னென்ன செஞ்சாருன்றதை பற்றி கொஞ்சம் பார்த்தோம். அதுக்கடுத்து சில கழகங்களில் புரட்சிகள்லாம் ஏற்பட்டது. அதுலேயும் இவருடைய பங்களிப்பு அதிகமாக இருந்தது. சரிங்களா? ஓகே, வஉசியோடைய பகுதி 2ல் பார்த்தீங்கன்னா அவருடைய சிறப்பான விஷயங்களை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, சூரத் மாநாடு நம்ம ஏற்கனவே அந்த வீடியோவில் பார்த்துருப்போம். சூரத் மாநாடு எப்போங்க? 1907. 1907 நடந்த சூரத் மாநாட்டுக்கு பிறகு ஐஎன்சி வந்து 2ஆக உடஞ்சிச்சின்னு நான் சொன்னேன். மிதவாதிகள், தீவிரவாதிகள். மிதவாதிகள் தீவிரவாதிகள்ன்ற அமைப்பில் வஉசி வந்து எந்த அமைப்பை சார்ந்தவர்ன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, சூரத் மாநாடு நடந்துச்சு. நடந்த பிறகு வஉசிக்கு பார்த்தீங்கன்னா சூரத் மாநாடு நடந்துச்சு. சூரத் மாநாட்டில் வஉசிக்கு ஒரு எண்ணம் தோணுது. அந்த எண்ணம் தான் பார்த்தீங்கன்னா அரசியல் அமைப்பை உருவாக்கணும், அரசியல் அமைப்பாக திரளணும், மக்கள் வந்து அரசியல் அமைப்பாக திரளணும்னு சொல்லி ஒரு அரசியல் பாதையை வந்து தேர்ந்தெடுக்கிறார். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல பேச்சாளரை வந்து தேடுறாரு. அந்த சமயத்தில் தான் சுதேசி இயக்கத்தை போதிச்சு வந்தவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சிவா. யாருங்க? சுப்பிரமணிய சிவா. ஓகேங்களா? சுதேசி இயக்கத்தை போதிச்சவர். இவர் வந்து சிறந்த பேச்சாளர். ஓகேங்களா? போதனையே ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சுதேசி இயக்கத்தை பற்றின விஷயங்களை எல்லாத்தையும் வந்து மக்களுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு வரார். சரிங்களா? அவரை தன்னுடைய நட்பு சக்தியாக இவர் வந்து பயன்படுத்துகிறார். யாருங்க? வஉசி. சரிங்களா? ஓகே, இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் 1907 பிப்ரவரி மார்ச் மாதத்தில் 2 பேருமே தூத்துக்குடி கடற்கரையில் தினந்தோறும் பேசுவாங்க. ஓகேங்களா? 1907 பிப்ரவரி மார்ச் போன்ற மாதங்களில் 2 பேருமே வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் தூத்துக்குடி கரையில் மக்களுக்கு சுதேசி இயக்கத்தை பற்றின விழிப்புணர்வு பிரச்சாரங்களை தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த 1907 பிப்ரவரி மார்ச்னு இது சொல்லியிருக்கோம் இல்லையா, இதை கேட்டுட்டாங்க. சரிங்களா? அதனால் எந்த விஷயத்தையும் வந்து கேர்லெஸ்ஸாக விட்டாதீங்க. சரிங்களா? எந்த மாதத்தில் வந்து இவங்கெல்லாம் வந்து பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஷினும் வந்துடுச்சு. அதனால் எதையும் வந்து சாதாரணமாக விட தேவையில்ல, கரெக்டாக கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்துக்குங்க. சரிங்களா? ஓகே, தினந்தோறும் இவங்க பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாங்க. சுதேசி இயக்கத்தை பற்றி நிறைய விஷயங்களை மக்களுக்கு எடுத்துரைக்கிறாங்க. விதேசி பொருட்களை பற்றி எடுத்துரைக்கிறாங்க. விதேசி பொருட்களை நிராகரிக்க சொல்கிறாங்க. சரிங்களா? சுதேசி பொருட்கள், நம்மளுடைய பொருட்களை நம்மளே வாங்கணும், அந்நிய பொருட்கள் வாங்கக்கூடாது அப்படின்றத பிரதானமாக அவங்க பிரச்சாரத்தில் முன்வைக்கிறாங்க. இதுதான் ஐஎன்சியோடைய ஒரு கொள்கையாகவும் இருந்துச்சு. சரிங்களா? இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் வந்து இங்கே கூடினாங்க. நிறைய பேர் இவருடைய பிரச்சாரங்களை வந்து கேட்டாங்க. சரிங்களா? இந்த மாதிரி தொடர்ந்து போயிட்டே இருக்கு. திருநெல்வேலியிலையும் தூத்துக்குடியிலையும் நூற்பாலை தொழிலாளர்களை திரட்டி சுப்பிரமணிய சிவாவுக்கு தோளோடு தோள் நின்றவர் யாருங்க? வஉசி தான். சரிங்களா? வஉசி தான் என்ன பண்ணுறாரு, திருநெல்வேலியில் தூத்துக்குடியிலையும் நூற்பாலை தொழிலாளர்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அவர்களுக்கு குரல் கொடுக்கறது யாருன்னா சுப்பிரமணிய சிவா. சுப்பிரமணிய சிவாவுக்கு வந்து நட்பு சக்தியாக இருக்கிறது யாரு? வஉசி. இப்போ வஉசியும் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு அதுக்கு. சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு போராட்டமும் கூட இது. சரிங்களா? வஉசியும் வந்து இதுக்கு துணை நிற்கிறாரு. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1908 மார்ச்சில் கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம். இதுவே கேட்டுருவாங்க. கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம் எந்த ஆண்டு? 1908 மார்ச். சரிங்களா? இதுவும் பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர்களுக்கு சொந்தமானது. அந்த கப்பலை ஏற்படுத்தினாங்க பார்த்தீங்களா, கப்பல் நிறுவனம், பிரிட்டிஷ் இந்திய நேவிகேஷன் சொல்லிட்டு, அதுவும் பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர்கள் தான். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா யாருதுங்க? ஐரோப்பியர்கள் தான். இந்த நூற்பாலையெல்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த ஐரோப்பியர்கள் வேலையை மட்டும் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த தொழிலாளர்கிட்ட வாங்கிக்கிறாங்க. ஆனால் அதுக்கான ஊதியமும் அதிகமான வேலை சுமையும் கொடுக்குறாங்க. சரிங்களா? இதை எதிர்த்து தான் என்ன பண்ணுறாங்க, கோரல் நூற்பாலை தொழிலாளர்லாம் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுறாங்க. இதுக்கு ரொம்ப முக்கியமான உந்து சக்தியாக இருந்தது யாருங்க? வஉசி தான். சரிங்க? அதுக்கு தலைமையும் தாங்குறார்.
கோரல் நூற்பாலைக்கு வந்து போராட்டத்துக்கு வந்து தலைமை தாங்கிறது யாரு? வஉசி தான். சரிங்களா? அப்போ கோரல் நூற்பாலை வேலைநிறுத்தம் எந்த ஆண்டுன்னு சொன்னால் 1908 மார்ச். அதே போல இந்தியாவில் திட்டமிட்டு நடத்தப்பட்ட தொடக்க கால வேலை நிறுத்தம் என்று அழைக்கப்படுவது எதுங்க? இந்த கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம். சரிங்களா? கரெக்டாக நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. இந்தியாவிலேயே ஒரு தொடக்கமாக இருந்திருக்கிறோம். தமிழ்நாடு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் தான். சரிங்களா? ஓகே. தேசிய பத்திரிகைகள்லாம் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தராங்க. அரசு ஆலையின் அரசு பார்த்தீங்கன்னா ஆலை நிர்வாகம் இருக்குது இல்லையா, அந்த ஆலைக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது ஆங்கிலேய அரசு. ஏன்னா அவங்க ஐரோப்பியர்கள், போராடுறது யாரு? தமிழர்கள். சரிங்களா? இந்தியர்கள். சரிங்களா? அதனால என்ன பண்றாங்க அரசு? அதாவது தொழிலாளர்களை ஒடுக்க நினைக்குது. ஆலை பண்றது தவறு. ஆலை நிர்வாகம் வந்து நூற்பாலை ஆலை நிர்வாகம் பண்றது வந்து தவறான விஷயம். ஆனா அரசாங்கம் என்ன செய்யுது? அவர்களுக்கு வந்து சாதகமா நிக்குது. சரிங்களா? அதனால என்ன செய்யுதுன்னு சொன்ன அரசாங்கம், தலைவர்கள் வந்து தூத்துக்குடி நகர்ல கூட்டம் கூட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதாவது வஉசி, சுப்பிரமணிய சிவா, மற்ற அமைப்புகள் எல்லாமே என்ன பண்றாங்க, நீங்க வந்து கூட்டம் போட்டு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆங்கில அரசு சொல்லுது. சரிங்களா? தடை விதிக்குது. இறுதியில தொழிலாளர்கள் வந்து வெற்றி பெறாங்க. எவ்வளவுதான் ஒடுக்க நினைச்சாலும் முடியல. நிறைய பிரச்சனை ஏற்படுது. தொடர்ந்து வந்து வேலைக்கு போகாம இருக்கிறாங்க. நூற்பாலை இயங்கலை. கோரல் நூற்பாலை வந்து இயங்கலை. அதன் பிறகு என்ன ஆகுது? தானாவே அந்த ஐரோப்பியர்கள் வந்து இறங்கி வந்து அவருடைய கோரிக்கையை வந்து பரிசீலிக்கிறாங்க. சரிங்களா? ஓகே. இந்த வெற்றி இவங்க பெற்றாங்க இல்லையா, அந்த வெற்றி, இந்த வெற்றி பார்த்தீங்கன்னா வங்கத்து தீவிரவாதிகளுக்கிடையே ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துது. வங்கதேசத்துல, அது பார்த்தீங்கன்னா வங்காளத்துல பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி தருது. சரிங்களா? வங்காள பத்திரிகைகள்லாம் இதை வாழ்த்தி சொல்லுது. வட இந்திய பத்திரிகைகள் சொல்றோம் இல்லையா, வங்காளம் வட இந்தியாவில் தான் இருக்குது வங்காளம். இந்த வங்காள பத்திரிகைகள் எல்லாம் வாழ்த்துது. பரவாயில்ல, போராடி அவருடைய உரிமையை வென்றெடுத்துட்டாங்கன்னு சொல்லி மிக பிரபலப்படுத்துது செய்தித்தாள்கள்லாம். சரிங்களா? இதற்கு இடையில பிபின் சந்திரபால் ரொம்ப முக்கியமான ஒரு தீவிரவாத அமைப்பை சார்ந்தவர். சரிங்களா? மிதவாதி தீவிரவாதின்னு சொல்றோம் இல்லையா, பிபின் சந்திரபாலும் ரொம்ப முக்கியமான ஒரு நபர். சரிங்களா? அவர் வந்து ஒரு கைது தீவிரமாக போயிட்டு இருக்குது. அந்த சமயத்துல பிபின் சந்திரபால்ன்றவரையும் ஆங்கில அரசு ஒடுக்குது. சரிங்களா? அவர் பின்னாடி பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டு பிறகு விடுதலை செய்யப்படுறார். இந்த விடுதலையை பார்த்தீங்கன்னா வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் கொண்டாட விரும்புகிறாங்க. எங்கே கொண்டாடுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாமிரபரணி. ரொம்ப முக்கியமானது. எந்த ஆற்றங்கரை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாமிரபரணி. சரிங்களா? தாமிரபரணி ஆற்றங்கரையில் கொண்டாடுறாங்க. யாருங்க? வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும். அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க, கைது செய்யப்படுறாங்க. இதுக்கு பிறகு தாமிரபரணி எங்கே இருக்குது? திருநெல்வேலியில் தான் இருக்குது. திருநெல்வேலியில் இருக்கிற மக்கள் ஃபுல்லாமே கழகத்தில் ஈடுபடுறாங்க. அதனால தான் இந்த திருநெல்வேலி கழகம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? திருநெல்வேலி கழகம் என்ன செய்கிறாங்கன்னா, போராட்டக்காரர்கள் பார்த்தீங்கன்னா காவல் நிலையங்கள், நீதிமன்றங்கள், நகராட்சி அலுவலகங்கள்லாம் தீக்கிரைக்கு ஆக்கிறாங்க. கொளுத்திடுறான். காவல் நிலையம், நீதிமன்றம், நகராட்சி அலுவலகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொளுத்திடுறாங்க. சரிங்களா? இதனால நிலைமை வந்து கட்டுக்கடங்காமல் போகுது. அதனால ஆங்கில அரசு என்ன பண்ணுது? துப்பாக்கி சூடு பண்ணுறாங்க. துப்பாக்கி சூடு பண்ணும்போது 4 பேர் கொல்லப்படுறாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் வஉசி மீதும் சுப்பிரமணிய சிவா மீதும் தேச துரோக வழக்கு போடப்பட்டது. தேச துரோக வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணை நடக்குது. சரிங்களா? நீதிமன்றத்தில் விசாரணை நடக்குது. இந்த விசாரணையில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் குற்றவாளின்னு சொல்லி நிர்ணயிச்சு வஉசிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. ஒரு ஆயுள் தண்டனை இல்லை, 2 ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 40 ஆண்டு. ஒரு ஆயுள் தண்டனைனா 20 ஆண்டு, இரட்டை ஆயுள்னு சொன்னால் 40 ஆண்டு. சரிங்களா? சுப்பிரமணிய சிவாவுக்கு 10 ஆண்டு தரானுங்க. 10 ஆண்டு தண்டனை. சரிங்களா? இதனால இந்த தீர்ப்புகள்லாம் வெளிவந்த பிறகு மக்கள் ரொம்ப கொந்தளிப்படைகிறாங்க, ரொம்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த தீர்ப்போடைய இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இரட்டை ஆயுள் தண்டனையும் சுப்பிரமணிய சிவாவுக்கு வந்து 10 ஆண்டுகள் தண்டனை தராங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்க நாடு கடத்துறாங்க. நாடு கடத்துறதுக்கு உத்தரவிட்டுறாங்க. அந்தமான்னு நினைக்கிறேன், அந்தமான்ற பகுதியில் தான் இவரில் ஃபர்ஸ்ட் போடுறாங்க. மக்களுடைய போட சொல்லி நீதிமன்றம் சொல்லுது.
ஆனால் மக்களுடைய கடுமையான எதிர்ப்புக்கு மத்தியில் மேல்முறையீடு நடக்குது. மேல்முறையீட்டின் காரணமாக இந்த ஆயுள் தண்டனை பார்த்தீங்கன்னா குறைச்சி கடுங்காவல் தண்டனையாக மாற்றுறாங்க. சரிங்களா? கடுங்காவல் தண்டனையாக மாற்றுறாங்க. கடுங்காவல் தண்டனையாக மாற்றுறாங்க. 6 அல்லது 4. அதை பார்த்தீங்கன்னா ஒரு சில புத்தகத்தில் 6 ஆண்டுகள் இருக்குது புத்தகத்தில், இன்னொரு சில புத்தகத்தில் 4 ஆண்டுகள் சொல்லி இருக்குது. சரிங்களா? பெஸ்ட்டு நீங்கள் 6 எடுத்துக்கங்க. சரிங்களா? 6 தான் இப்போ நியூவாக இருக்கிற புக்கில் கொடுத்துருக்குறது. சரிங்களா? ஓகே. இந்த மாதிரி நிறைய இடத்துல கான்ட்ரவரி பிரச்சனை வரும். அப்போ எடுக்கும்போது நம்ம வந்து என்ன சொல்கிறது, டிஎன்பிசி மேலே பாரத்தை போட்டு புது புக்கில் இருக்கிறத எடுத்துக்க வேண்டியதான். அவனுக்கு 4ன்னு ஆன்சர் கொடுத்தாங்கன்னா நம்ம புத்தகத்தில் இருக்கிற 6ன்றதை நம்ம வச்சு சேலஞ்ச் பண்ண வேண்டியதான். சரிங்களா? ஓகே. முதல்ல பார்த்தீங்கன்னா வஉசி வந்து கோவை சிறையில் வைக்கிறாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா எங்கே வைக்கிறாங்க? கோவை சிறையில் வைக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணனூர் சிறைக்கு மாற்றப்படுகிறார்கள். இந்த இரட்டை ஆயுள் தீர்ப்பளித்தார் இல்லையா, அந்த நீதிபதி பேர் என்னன்னு சொன்னால் பின்ஹே. என்னங்க? பின்ஹே. ஓகேங்களா? ரொம்ப ஞாபகம் வச்சுங்க இதெல்லாம். பின்ஹே வந்து சம்மந்தப்பட்டவர் எதுன்னு சொல்லி கொடுத்துடலாம். அதாவது வாட் இஸ் வாட்னு கேட்டோன்னா முடிச்சிக்கலாம். ஆனால் இப்போல்லாம் ட்ரெண்டிங்கே பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் தான். அதனால் வந்து நீங்கள் தெளிவாக எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். 1க்கு 2 முறை நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாவே நீங்கள் அவரை படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஓகே. இந்த இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்தவர் யாருன்னு சொன்னால் பின்ஹே. ஓகேவா? ஓகே. 5ஆம் ஜார்ஜ் பார்த்தீங்கன்னா மன்னர் ஆவறார். 5ஆம் ஜார்ஜ் வந்து மன்னர் ஆவர். 5ஆம் ஜார்ஜ் யாருங்க? இங்கிலாந்தோடைய ஒரு பிரதிநிதி. அந்த பிரதிநிதி என்ன, அவர் இங்கிலாந்தனுடைய மன்னராக அரியணை ஏறாரு. அந்த அரியணை ஏறத ஒட்டி என்ன செய்கிறாங்க? சிறை தண்டனை குறைக்கிறாங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு அரசு கூட வந்து நன்னடத்தை காரணமாக சில பேரை வெளியிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில முக்கியமான டேஸில் வெளியில் ஒரு சிலரை வந்து முன்கூட்டி விடுதலை செய்கிறாங்க. அதுபோல் அந்த மன்னராக 5ஆம் ஜார்ஜ் பொறுப்பேற்கிறதால வஉசி விடுதலை செய்யப்படுறாரு. சரிங்களா? 1911 டிசம்பர் அல்லது 1912. இதுலேயும் கான்ட்ரவரி பிரச்சனை இருக்குது. 1911 எடுத்துக்கங்க. சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். 1911 டிசம்பரில் விடுதலை அடைகிறாரு. 1912ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இதில் நீங்கள் பெஸ்ட்டு 1911 டிசம்பர் எடுத்துக்கங்க. இதுதான் நியூ புக்கில் இப்போ இருக்கிறது. சரிங்களா? ஓகே. இதற்கு இடையில் வஉசி என்ன ஆகிறாரு? நிறைய இயக்கங்களுக்கு தலைமை வகிக்கிறாரு. அரசாங்கத்துக்கு நிறைய பிரச்சனையை கொடுக்குறாரு. அதனால் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், 23 வயசுலேயே வந்து இவர் வந்து வக்கீல் ஆகிட்டாருன்னு நம்ம பார்த்தோம். அது பார்த்தீங்கன்னா சன்னட் அப்படின்னு சொல்லுவாங்க. சன்னட்னு சொன்னால் உரிமை சான்று. இவங்க வந்து வழக்கறிஞராக பணியாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஆங்கில அரசு கொடுக்கக்கூடிய ஒரு உரிமை சான்று. அதுக்கு பேர் தான் சன்னட். ஓகேங்களா? ஆனால் அந்த உரிமையை வந்து இவர் இந்த மாதிரி போராட்டத்திலலாம் ஈடுபடுறதால அவருடைய அந்த வழக்காடும் உரிமையை வந்து ஆங்கில அரசு பறித்து விட்டது. சரிங்களா? சன்னட்ன்றதுனா உரிமை சான்று. அவர் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய பொழப்புக்காக என்ன பண்ணுறாரு? சென்னையில் நெய் அரிசி வணிகம் செய்கிறாரு. திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி இருக்கார், ரொம்ப நல்லவராட்டுக்குது அவர். சரிங்களா? வாலஸ் அப்படின்றவர், அவருடைய உதவியால் வஉசிக்கு திருப்பியும் சன்னட் அப்படின்ற அந்த உரிமை சான்று, வழக்கறிஞராக பணிபுரிகின்ற அந்த உரிமையை வந்து மீண்டும் கிடைக்குது. சரிங்களா? திலகர் என்ன செய்கிறாருன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து பாதிப்படைகிறாரு இல்லையா வஉசி. அவருக்கு பொருளாதார ரீதியாக ரொம்ப வந்து சிக்கல் அனுபவிக்கிறார். அந்த சமயத்தில் இவருடைய குருவான திலகர் வந்து இவருக்கு மாதந்தோறும் பொருளுதவி செய்கிறாரு. என்ன பண்ணுறாரு? பொருளுதவி இவருக்கு செய்கிறாரு. ஓகேங்களா? ஓகே. எக்ஸ்ட்ரா சில பாயிண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் புக்கில் இல்லாது சிலதெல்லாம் நான் எடுத்து கொடுத்துருக்குறேன். வங்கப் பிரிவினையின் போது தமிழ்நாட்டுக்கு தலைமை வகிச்சிருக்கார். வங்கப் பிரிவினை எப்போங்க? அதையும் கமெண்டில் சொல்லுங்க பார்க்கலாம். 1905. சரிங்களா? வங்கப் பிரிவினையின் போது தமிழ்நாட்டுக்கு தலைமை வகித்திருக்கிறாரு. தீண்டாமை, பெண் முன்னேற்றம் அடைகிறதுக்கு முக்கியமாக இருந்திருக்கார். தீண்டாமை ஒழிப்புக்கும் பெண் முன்னேற்றம் அடைவதற்கும் போராடி இருக்காரு. சரிங்களா? இவருடைய இயக்கங்களுக்கு தோளோடு தோல் நின்றவர்கள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாரதியாரும் சுப்பிரமணிய சிவாவும். சரிங்களா? சுப்பிரமணிய சிவா வேற, பாரதியார், கவிஞர் பாரதியார் இருக்கார் இல்லையா,
அதாவது தலப்பா முண்டாசு கட்டின பாரதியார். ஓகேங்களா, குழப்பிக்கூடாது. சுப்பிரமணிய பாரதியார் அது வேற, சுப்பிரமணிய சிவா வேற. சரிங்களா, தெளிவாக படிச்சுக்கணும். பாரதியாரும் சுப்பிரமணிய சிவாவும் துணையாக இருந்தாங்க. சரிங்களா, தென்னாட்டு திலகர்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அவருடைய சிறப்பு பெயர். அதே போல் சென்னையில் பார்த்தீங்கன்னா இவரும் இவருடைய சேர்ந்த சிலரும் சென்னை ஜனசங்கம் அப்படின்றத ஏற்படுத்துகிறாங்க. சென்னை ஜனசங்கம் அப்படின்றத வஉசியும் இவருடைய சேர்ந்த நட்பு சக்தியிலும் சேர்ந்து சென்னை ஜனசங்கம் அப்படின்றத ஏற்படுத்துகிறாங்க. ஓகேவா, திலகருடைய சீடர் யாருங்க? வஉசி. சுயசரிதை இருக்குது இல்லையா, ஒவ்வொருத்தருடைய பயோடேட்டா சொல்லுவாங்க இல்லையா, அந்த பயோடேட்டாவை கவிதையாகவே எழுதுவார். கவிதையாகவே எழுதியிருக்காரு இவர். சரிங்களா, வஉசி. ஓகே, அதே போல் திருக்குறள் இருக்குது இல்லையா, ஐயன் வள்ளுவனுடைய திருக்குறளில் சில அதிகாரத்துக்கு வந்து உரை எழுதியிருக்கார். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் தகவல்லாம். தொல்காப்பியத்தின் தொல்காப்பியத்துக்கு இளம்பொருணார் வந்து ஒரு உரை எழுதியிருப்பார். அந்த உரையை வந்து பதிப்பிச்சிருக்கார். இளம்பொருணார் எழுதிய உரையை வந்து வஉசி என்ன பண்ணியிருக்காரு? பதிப்பித்துள்ளார். சரிங்களா, விதவை மனம், கலப்பு திருமணம் இதெல்லாம் நடத்தி வச்சிருக்காரு. விதவை மனம், கலப்பு திருமணம். ஒரு சீர்திருத்தவாதியாகவே இருந்திருக்கார். ஓகேவா, ஓகே. இவர் நடத்திய ஏடு என்னன்னு கேட்பாங்க. அதாவது வஉசி நடத்திய ஏடு செய்தித்தாள் மாதிரி எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாரதி. சரிங்களா, இவர் நடத்திய ஏடு பார்த்தீங்கன்னா பாரதி. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பாடல்களில் கட்டபொம்மனை விடுதலை வீரர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கார். சரிங்களா, கட்டபொம்மனை என்னன்னு சொல்கிறாருங்க? விடுதலை வீரர் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காரு. அதே போல் பரளி சு சண்முக சுந்தரம் வந்து இவருக்கு உறுதுணையாக இருந்திருக்கார். பரளி சு சண்முக சுந்தரம் பார்த்தீங்கன்னா வஉசிக்கு உறுதுணையாக இருந்திருக்கார். அங்கே இயக்கங்களுக்கெல்லாம் பாரதியாரும் சுப்பிரமணிய சிவாவும் உறுதுணையாக இருந்தாங்க நம்ம பார்த்தோம் இல்லையா. அதே போல் பரளி சு சண்முக சுந்தரமும் வஉசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உறுதுணையாக இருந்திருக்காரு. ஓகேவா, அது வந்து எழுதியிருக்காரு. சரிங்களா, கடற்கரையிலே அப்படின்றது ஒரு டாபிக்கு கட்டுரை. அது வந்து வஉசியை பற்றி தான். அது எழுதுனது யாருங்க? ராபி சேதுப்பிள்ளை. அதே மாதிரி இவ்வளோ முக்கியமான விஷயங்கள்லாம் செஞ்ச வஉசி 1936 நவம்பர் 18 இறந்துடுறார். சரிங்களா, 1936 நவம்பர் 18. சரிங்களா, அரசாங்கம் இவருக்கு நிறைய விதமான பாராட்டுகளையும் நிறைய சிறப்புமிக்க விஷயங்களையும் செஞ்சுட்டு வராங்க தமிழ்நாடு அரசு. சரிங்களா, ஓகே. அதே போல் இவர் வந்து செக்கிழுத்தாருன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த திருநெல்வேலி கழகத்துக்கு பிறகு தான் இவர் வந்து கோவை சிறையிலும் கடலூர் சிறையிலும் வந்து அடைக்கப்படுறாரு. அந்த சமயத்தில் தான் இவர் என்ன பண்ணுறாங்க? செக்கு இழுக்க வைக்கிறாங்க. மாடுகளை வச்சு செக்கு இழுக்க வேண்டிய ஒரு பொருளை என்ன பண்ணுறாங்க? மனிதர்களை வச்சு பண்ணுற கொடுமையை அரங்கேற்றுகிறார்கள். அதில் அகப்பட்டவர் யாருங்க? வஉசி. வஉசியோடைய வலது காலில் சங்கிலியை வந்து கோர்க்கப்பட்டு மாடு போல சிறையில் வந்து செக்கு இழுத்தார். சரிங்களா, ஓகே. தூத்துக்குடியில் இவருடைய பேரில் ஒரு கல்லூரி இருக்குது. தூத்துக்குடியில் இவர் பேரில் ஒரு கல்லூரி இருக்குது. சரிங்களா, இதுவும் ஒரு முக்கியமான தகவல். மக்களுக்கு நிறைய எடுத்துக்காட்டியிருக்காரு. அதில் சில கொட்டேஷன்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேவா, இவ்வெற்றி கற்றவருக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு இணைப்பை உருவாக்கி உள்ளது. இது சுயராஜ்யத்தை நோக்கி எடுத்து வைக்கப்பட்ட உன்னதமான அடியாகும். இந்திய தொழிலாளர்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லி அரவிந்த் கோஷ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, முன்னே நம்ம பார்த்துருப்போம் போன வீடியோவிலே. அரவிந்த கோஷ் வந்து வந்தே மாதரம் அப்படின்ற ஒரு இதழில் இவரை பற்றி சொல்லியிருக்காரு. சரிங்களா, எந்த வெற்றி? திருநெல்வேலி கழகம் அந்த கோரன் நூற்பாலை போராட்டம்னு சொன்னோம் இல்லையா, அதை வெற்றி பெற்றதை வச்சு தான் இவர் என்ன பண்ணுறாரு? அரவிந்த் கோஷ் வந்து இந்த மாதிரி ஒரு கொட்டேஷனை சொல்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்க, இவ்வெற்றி கற்றோருக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு இணைப்பை உருவாக்கி உள்ளது. இது சுயராஜ்யத்தை நோக்கி எடுத்து வைக்கப்பட்ட உன்னதமான அடியாகும். இந்திய தொழிலாளர்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லி அரவிந்த் கோஷ் எதில் சொல்கிறாரு? வந்தே மாதரம் என்ற ஒரு இதழில் சொல்கிறார். சரிங்களா, ஓகே. வஉசியும் வந்து ரொம்ப பாராட்டி சொல்கிறார் அரவிந்த் கோஷ். வஉசிக்கு அதிகமான பங்குகள், அவர் கப்பல் நிறுவனத்தை ஏற்படுத்தும் போது பங்குகளை விற்று தர்றதுக்கு ரொம்ப முக்கியமான நபராக யார் இருந்தாருங்க? அரவிந்த கோஷ். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட், நமக்கு வேண்டிய பொருளை நாமே செய்ய வேண்டும்.
நமது பொருளைத்தான் பணம் கொடுத்து வாங்க வேண்டும், அப்போதுதான் நம் பணம் வெளியே போகாது அப்படின்னு சொன்னது யாருங்க? வஉசி. நமக்கு வேண்டிய பொருளை நாமே செய்ய வேண்டும், நமது பொருளைத்தான் பணம் கொடுத்து வாங்க வேண்டும், அப்போதுதான் நம்முடைய பணம் வெளியே போகாது அப்படின்னு சொன்ன தீர்க்கதரிசி யாருங்க? வஉசி. ஓகேவா? விடுதலை நமது குறிக்கோள், அதனை எப்படியாயினும் அடைய வேண்டும். விடுதலையின்றி வாழ்வதை விட சாவதே மேல். பொதுநலன் விடுதலைக்காக உயிர் துடிப்பவன், அதாவது உயிரை கொடுக்கிறவன் நற்பேறு அடைவான் அப்படின்னு சொன்னது யாருங்க? வஉசி. சரிங்களா? ஓகே. சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும், அதாவது பார்த்தீங்கன்னா சிதம்பரனாருடைய பிரசங்கத்தையும் பாரதியின் பாட்டை கேட்டால் செத்த பிணமும் உயிர் பெற்று எழும், அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடத்தில் விடுதலை பெறும் அப்படின்னு சொன்னது யாருன்னா பின்ஹே. இந்த பின்ஹே யாருங்க? வஉசிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கிய நீதிபதி. சரிங்களா? ஓகே. பாருங்க எவ்வளோ அற்புதமான கொட்டேஷன்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்க. சரிங்களா? வஉசியை கைது செய்த கலெக்டர் பேர் என்ன பார்த்தீங்கன்னா விஞ்ச் துரை. வஉசியை கைது செய்த கலெக்டர் யாருங்க? விஞ்ச் துரை. இந்த கப்பல் நிறுவனத்தை ஒன்று ஏற்படுத்துவார். ஓகேவா? போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். இந்த கப்பல் நிறுவனத்தை ஏற்படுத்தப்பட்டு ஆங்கிலேய அரசுக்கும் ஐரோப்பியர்களுக்கும் ரொம்ப எரிச்சல் ஓட்டுற மாதிரி இருந்துச்சு. எல்லா வணிகமும் பார்த்தீங்கன்னா அந்த வஉசி ஏற்படுத்தின நிறுவனத்தை சார்ந்தே வருது. ஏற்கனவே இருந்த ஐரோப்பியருடைய அந்த கப்பல் நிறுவனத்துக்கு வருமானம் வரல. இப்போ அந்த விஞ்சு துறை என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் கூப்பிட்டு வான் பண்ணுறாரு. யாரை? வஉசியை. நீங்கள் செய்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ பெரிய தண்டனை உங்களுக்கு கிடைக்கும்ன்றத தெரியுமா உங்களுக்குன்னு சொல்லி இந்த விஞ்சு துறை சொல்கிறாரு. ஆனால் வஉசி என்ன சொல்கிறாரு? பயப்படாமல் அவர் இருந்த மனசில் இருந்த எல்லா விஷயத்தையும் அப்படியே வெளிப்படையாக அப்படியே சொல்கிறார், பயம் இல்லாமல். எதுக்கு இந்த விஷயத்த நான் சொல்கிறேன்னு சொன்னால், யாராக இருந்தாலும் தன்னை காத்துக்கிறதுக்காக அப்படியே ஐயோ சாமின்னு கீழே விழுந்துருவாங்க. ஆனால் அந்த சமயத்தில் கூட வஉசி என்ன செய்கிறாரு? அந்த விஞ்சுதுறை கலெக்டரை எதிர்த்து தன் உள்ளத்தில் இருந்த அந்த கருத்தை அப்படியே வெளிப்படுத்துகிறார். சரிங்களா? ஓகே. அது மட்டும் இல்லாமல் மெய்யறிவு மெய்யறம் அப்படின்ற சின்ன நூல்களை ஏற்றிருக்கார். மெய்யறிவு மெய்யறம். சரிங்களா? 2 நூல்களை ஏற்றது யாரு? வஉசி தான். சரிங்களா? ஆங்கில மொழியில ஆலன் அப்படின்றவர் இயற்றிய அறிவு நூல்களை ஒன்று தான் மனம்போல் வாழ்வு. மனம்போல் வாழ்வுன்றத நூலுடைய ஆசிரியர் யாருங்க? ஆலன். இதை தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காரு. யாருங்க? வஉசி. சரிங்களா? வஉசி தான் மொழிபெயர்த்திருக்கார். சரிங்களா? ஓகே சார். நம்ம வஉசியை பற்றி ரொம்ப முக்கியமான டேட்டாஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். யூனிட் 3, யூனிட் 6 இந்த 2 யூனிட்லேயும் இவரை பற்றின விஷயங்கள் கவர் ஆகுது. அதனால் திரும்ப நீங்கள் கேட்டிங்கனாவே இவரை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் இதிலே தெரிஞ்சுக்கலாம். தனிப்பட்ட முறையில் நீங்கள் போயிட்டு புத்தகத்தை வாசிக்க தேவையில்லை. அப்படியே நீங்கள் வாசிச்சுட்டு இந்த ஒரு டைம் கேட்டிங்கனாவே ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய விஷயங்களை நான் எக்ஸ்ட்ராலாம் கொடுத்துருக்குறேன். ப்ரீவியஸ் இயர் கொஷினும் நீங்கள் இதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே, ஆல்மோஸ்ட் டன். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.